ஹலோ ஃபேஸ் ஐம்படுவோம். அந்த பொண்ணு ரொம்ப அழகான பொண்ணு. ஆனா அவளை அடக்கம் பண்ணும்போது அவளுக்கு நடந்த அதிர்ச்சியான சம்பவத்தை தான் இந்த வீடியோல பார்ப்போம். அந்த ஊர்ல அவள் ஒரு அழகான ஒரு பெண். அப்படி ஒரு அழகு அந்த ஊர்ல யாருமே பார்த்திருக்க முடியாது. ஏன்னா அவ ஒரு நிலவொளி மாதிரி அவ்வளவு அழகா இருக்கா அப்படின்னு அந்த ஊர் முழுவதும் பேசிட்டு இருப்பாங்க. அவன் நடக்கும்போது கூட எல்லோருடைய பார்வையும் அவ மேலேயே இருக்கும். இன்னும் கன்னியாவே வாழ்ந்துட்டு இருக்கா. ஏன்னா அவ அழகு தகுந்த மாதிரி எந்த ஒரு மாப்பிளையும் கிடைக்கல. இதனாலேயே எல்லோருடைய பார்வையிலும் அவ பேர் தான் இருக்கும். முக்கியமா பல ஊர்களை தாண்டி அவளுடைய அழகு பரவி இருக்கு. இப்ப பல நாளா அவளுக்கு மாப்பிள்ளை பாக்குறாங்க. மாப்பிள்ளை யாருமே அவ்வளவு அழகா கிடைக்கல. இப்ப சரியா ஒரு மாப்பிள்ளை அவருக்கு அமையறாரு. இப்போ ஒரு இளைஞரை அவர் கல்யாணம் பண்றாரு. இப்ப கல்யாணம் பண்ணிட்டு அவனுடைய வாழ்க்கை சந்தோஷமா தான் போயிட்டு இருக்கு. இப்ப முதல் நாள் அன்னைக்கு நான் உன்னை கடைசி வரலையும் நல்லபடியா பாதுகாப்பேன், உனக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம நான் உன்னை பாதுகாப்பேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்படி நாட்கள் சில ஓடுது. நீ ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி, உனக்கு ஒரு அழகான ஒரு பொண்ணு கிடைச்சிருக்க அப்படின்னு எல்லோரும் பேசிக்கிறாங்க. இவனுக்கும் பெருமையா இருக்கு. இப்ப இவனும் வெளியில வேலைக்கு போயிட்டு வரான். கடுமையான வாழ்க்கை அவன் வாழ்ந்திருந்தாலும் அவனுடைய மனைவிக்கு என்ன தேவையோ அனைத்துமே வாங்கி தருவான். இப்ப இப்படி வாழ்க்கை அவனுக்கு சந்தோஷம் போயிட்டு இருக்கு. அவளுக்கு கடவுள் மேலேயும் பக்தி அதிகம். இப்ப திடீர்னு ஒரு நாள் அவளுக்கு உடல்நல சரியில்லாம போகுது. எல்லோருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. இப்ப அவள் உடல்ல கொஞ்சம் கொஞ்சமா குண்டி வருது. அவளுடைய அழகும் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு வருது. வெளில போயிட்டு வரா. இப்படி அழகா இருந்த நூர்ஜஹான் இப்படி போயிட்டல அப்படின்னு எல்லோரும் பேசிக்கிறாங்க. ஆனா அவ மனதுக்குள்ள அழுதுகிட்டே வீட்டுக்கு வரா. இப்ப அவளுடைய கணவர் கண்ணுங்கருத்தமா பாத்துக்கிறாரு. ஆனாலும் அவன் கொஞ்ச நாள்லயே உடல்நல மோசமாயி இறந்துடுறா. இது தாங்க முடியாம அவருடைய கணவர் கதறி கதறி அழுகுறாரு. இப்ப இந்த செய்தி அந்த ஊர் முழுவதும் பரவுது. இப்போ ஒரு பெண்மணி வரா. அவளுடைய அழகுதான் அவளுடைய அழிவுக்கு காரணம். அதாவது அவ அழகுன்னு இருந்துட்டா, இறைவனை கூட பிரார்த்தனை பண்ணல, அதனாலதான் அவ இறந்துட்டா அப்படின்னும் அவ சொல்றாங்க. இப்போ மக்கள் எல்லோருமே பேசிட்டே சரி இதுக்கு மேலே வச்சிருக்க கூடாது இப்போ குளிப்பாட்டுறாங்க. ஆனால் குளிப்பாட்டும் போது அவள் எந்த அளவுக்கு அழகாக இருந்தாலோ அந்த அளவுக்கு அவளுடைய முகம் அவ்வளோ கோரமாக இருக்குது. இப்போ அவளை தூக்கிட்டு கல்லறைக்கு போகிறாங்க. போகும்போது அவளை தூக்கவே முடியல, அந்த அளவுக்கு பாரமாக இருக்கிறா. பெரிய கருங்கல் மேலே வச்ச மாதிரி அவ்வளோ பாரமாக இருக்கிறா. இப்போ கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போயிட்டு அந்த கல்லறை குழியில் இப்போ வைக்கிறாங்க. இப்போ பார்த்தா இறக்க போகிறாங்க. அங்கே நிறைய பாம்புகள் பலபலன்னு வெளில வருது. இதை பார்த்து பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. இப்போ அங்கே சாகப்பு இருக்காரு. அந்த ஊர் பெரியவர், முக்கியமாக எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவரு தான் அங்கே பேசுவார், அவர் தான் எடுத்து செய்வார். இப்போ அதை பார்த்து ஏதோ அபசகுணம். இப்போ இந்த குழியில் நம்ம வைக்கக்கூடாது, வேற ஒரு குழியை தோடுங்க அப்படின்னு வேற ஒரு குழியை தோன்றாங்க. இப்போ தோண்டினாலும் அங்கேயும் பயங்கரமான பாம்புகள் அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ அவங்களுக்கு வேற வழி இல்லை, மேலும் சொந்து போய் சரி இன்னொரு குழி தோண்டு அப்படின்னும் அவங்க சொல்கிறாங்க. இப்போ இன்னொரு குழியும் தோன்றாங்க. அங்கேயும் இது போல் தேல் பாம்புலாம் வந்துருக்கு. இப்போ அந்த பெரிய சொல்கிறாரு, நீங்கள் எத்தனை குழி தோண்டினாலும் அவளுக்கு இப்படி தான் பாம்புகளும் தேல்களும் வரும். அதனால் நாம் சொல்கிறபடி செய்ய இதை இப்படியே இந்த குழியில் வச்சுட்டு போய்டும் அப்படின்னும் அவங்க சொல்கிறாங்க. இப்போ வேறு வழி இல்லாமல் அவங்க அந்த குழியிலேயே அவளை வச்சு அடக்கம் பண்ணுறாங்க. அவளை அடக்கம் பண்ண அடுத்த நிமிஷம் அந்த பாம்புகள் தேல்லாம் அவளை கடிக்குது. எல்லோரும் பார்த்துட்டு அவளுடைய கணவரால் தாங்கிக்கவே முடியல. இருந்தாலும் வேறு வழி இல்லை, அவங்க மண்ணை வச்சு மூடிட்டு இங்கேருந்து போகிறாங்க. எல்லோருமே வேக வேகமாக வர்றாங்க. இப்போ தான் அவருடைய கணவர் எல்லோரும் நில்லுங்க, ஒரு விஷயத்தை நான் முக்கியமாக பகிர்ந்துக்கணும் அப்படின்னும் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னும் அவர் சொல்கிறாரு. என்னுடைய மனைவிக்கு இப்படி ஆனதுக்கு முக்கிய காரணமே இதுதான் அப்படின்னு அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த பெண்ணு வெளில போனால் கூட யாரும் பேசவே மாட்டா, தலை குனிஞ்சிட்டே தான் போவா. அதனால் அப்படி ஒரு பெண்ணை யாருமே பார்த்ததில்ல, அவ்வளோ ஒரு அழகானவ அப்படின்னு எல்லோருமே புகழ்ந்து பேசுகிறாங்க. திருமணம் ஆன பிறகு அந்த கிராமமே சந்தோஷமாவது, மகிழ்ச்சியோட உச்சத்துக்கே போகுது. இப்போ அவர் சொல்கிறாரு, என்னுடைய மனைவி இந்த குற்றங்கள்லாம் செஞ்சா, அதனால தான் இப்படி மாறிட்டா அப்படின்னும் அவர் சொல்கிறாரு. அப்போ எல்லோருமே சரி சொல்லு என்ன குற்றம் செஞ்சா சீக்கிரம் சொல்லுங்க அப்படின்னு அவங்களாம் கேட்குறாங்க. அவருடைய கணவரும் எல்லோருமே அருகில் அழைக்கிறாரு. முக்கியமாக பெண்களையும் இங்கே எல்லோருமே வாங்க அப்படின்னு அழைக்கிறாரு. இதன் மூலம் ஒரு பாடம் கற்றுக்கலாம் அப்படின்னும் அவர் சொல்கிறாரு. ஒவ்வொரு கணவனும் அவருடைய மனைவியும் அங்கே சேர்றாங்க. எல்லோருமே பயந்துட்டு இருக்காங்க. அப்படி என்னவா இருக்கும் அப்படின்னு எல்லோரும் பயந்து அவளா கேட்குறாங்க, இவ்வளோ பெரிய பேரழிவை எதனால ஏற்படுத்துச்சு அப்படின்னா அவங்க கேட்குறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே எல்லா பெண்களும் கூட்டிட்டாங்க, அதே போல் ஆண்களும் கூட்டிட்டாங்க. இப்போ அனைவருமே அழைச்சி இப்படி சொல்கிறாரு, என்னுடைய மனைவியும் பக்தியும் அனைவருக்குமே தெரியும், என்னுடைய மனைவி அழகாக இருந்தா அப்படின்னு எல்லோருக்குமே தெரியும். ஒரு நேரத்தில் அவளுடைய அழகு முற்றிலும் அழிஞ்சு அவளுக்கு எப்படிப்பட்ட கோரமான சம்பவம் நடந்ததும் எல்லோருக்குமே தெரியும். இதுக்கெல்லாம் காரணம் ஒரு 5 செயல் தான். அவள் செஞ்ச 5 மோசமான செயல் தான். அந்த 5 செயல்களை சொல்றேன், நல்லா கேளுங்க அப்படின்னும் அவர் சொல்றாரு. சீக்கிரம் சொல்லுங்க அப்படின்னும் அந்த பெண்கள் சொல்றாங்க. ஒரு கணவனிடம்
சொல்லக்கூடாத விஷயங்கள்லாம் இதுதான். என்னுடைய மனைவி எப்போதுமே என்னுடைய வறுமையை சுட்டி காட்டே இருப்பா, நினைவு முட்டே இருப்பா. நீ ஏழை அப்படின்னு என்னை எப்போதுமே கேலி செய்வா. அதே போல நான் மிகப்பெரிய பணக்காரி அப்படின்னும் என்னுடைய பெற்றோர்கள் என்ன கேட்டாலும் எனக்கு வாங்கி தருவாங்க அப்படின்னும் சுட்டி காட்டே இருப்பா. ஆனா உன்னிடம் என்னுடைய ஒரு தேவை கூட பூர்த்தி ஆகல அப்படின்னும் அவ சொல்றா. ஒரு பயனற்ற ஏழை அப்படின்னும் அவனை கேவலப்படுத்துறா. இந்த வாக்கியம் என்னுடைய மனதுல ஆழமா பதியுது. என்னோட வாழ்க்கையில முன்னேற நினைச்சா கூட ஆனா என்னால முன்னேற முடியல. இவரோட வார்த்தை ஒவ்வொரு வார்த்தையும் என் மனதை காயப்படுத்திட்டே இருந்தது. இவ சொன்னதும் அங்குள்ள எல்லோருமே இதை கேட்டு அதிர்ச்சியா வராங்க. அங்குள்ள பெண்கள் வெக்கக்கேடான நிலைக்கு தலை குனிகிறாங்க. அதே போல நீ ஒரு பயனற்ற ஏழை அப்படின்னு மற்ற ஏழைகளோட என்னை கம்பேர் பண்ணுவா. எல்லோரும் அமைதியா வராங்க. இப்ப அந்த மனைவி பற்றி எல்லோரும் கவலைப்படுறாங்க. மேலும் இரவு முழுவதும் நான் தோல்வியுற்றதா நான் அழுதுகிட்டே இருப்பேன். என்னுடைய மனைவி அடுத்து என்ன சொல்ல போகிறாளா அப்படின்னு நினச்சிட்டு அழுவேன். அதே நேரத்தில் வறுமை காரணமாக அவள் என்ன ஒரு மதிப்பாகவே கருதலை. அப்பயும் என்னுடைய திறனுக்கேற்ப அவளுடைய எல்லா தேவைகளையும் நான் பூர்த்தி செய்வேன். அவள் இதெல்லாம் பார்த்து என்னை கிண்டல் செய்வா. இந்த சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பார்த்து என்னை கிண்டல் செய்வா. என்னுடைய இதயத்தை துண்டு துண்டாக்குவா. ஆனாலும் நான் கடவுளிடம் பிரார்த்தனை பண்ணிப்பேன். இப்போ என்னுடைய மனைவியோட இரண்டாவது விஷயம் இதுதான். எப்போதும் நான் அவளுக்காக நாளுக்கு நாள் கடுமையாக உழைக்கிறேன். நான் கடுமையாக உழைச்சிட்டு மாலையில் நான் சோர்வாக வரும்போது என்னை பார்த்ததும் என்னை பாராட்டாமல் கடுமையாக என்னை திட்டுவா. இவ்வளோ நேரம் ஆச்சு, இவ்வளோ நேரம் உழைச்சி இதுதான் சம்பளமா அப்படின்னு என்னை திட்டுவா. மேலும் நீ எந்த வேலையும் சரியாக செய்யறதில்லை அப்படின்னும் அவள் சொல்லுவா. இதற்கு எதுவும் இந்த வார்த்தைலாம் கேட்டுட்டு நான் இரவு முழுவதும் கடவுளிடம் வேண்டிப்பேன். கடவுளிடம் வேண்டி நான் அழுவேன். என்னுடைய மனைவியோட மூன்றாவது விஷயம், என்னுடைய பெற்றோர்களை துஷ்பிரயோகம் பண்ணா. அதாவது என்னுடைய பெற்றோர்கள் மதிக்கவே இல்லை, அவங்கள ஒரு நாய்கள் போல நடத்தினா. அவன் என்னுடைய பெற்றோரை துன்புறுத்தும் போது என்னுடைய விதயம் ஒவ்வொரு முறையும் வலிச்சுது. நான் ரத்த கண்ணீர் வடித்தேன். என்ன எங்க அம்மா அப்பா நல்லா பார்த்துக்கிட்டாங்க, ரொம்ப அன்பா அரவணைப்பா நடந்துட்டாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இப்படி ஒரு துன்பம் ஏற்படுது அப்படின்னு நான் ஒவ்வொரு நாளும் நினைச்சு வருந்தி அழுவினேன். இதை சொல்லிட்டு ரொம்ப மன வருத்தமா உட்கார்ந்தாரு. அடுத்து நாலாவது வாக்கியத்தை அவர் சொல்றாரு. நான் செஞ்ச எதுக்குமே நன்றி சொல்ல மாட்டான். நான் அவளுக்கு அதை எப்போதுமே கடின உழைப்போடு செய்வேன். ஒவ்வொரு நாளுமே என்னுடைய வாழ்க்கை தோல்வி அடைஞ்சதை தான் நான் என்னென்ன அவளுடைய எல்லா தேவைகளையும் தான் நான் பூர்த்தி செய்கிறேன். அவள் எப்போதுமே என்னை கிண்டல் பண்ணிட்டே இருப்பாள். நான் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்குமே எந்த ஒரு விஷயத்துக்குமே நன்றி சொல்ல மாட்டாள். அடுத்த நிமிஷமே அதை மறந்துடுவா. ஆனாலும் அவள் கடுமையான வார்த்தைகளை பிரயோகப்படுத்துவாள். இவருடைய கடுமையான உழைப்பு எல்லாமே வீணானது தான் மிச்சம். மனிதனுடைய மிகப்பெரிய பலவீனம் நல்ல மனைவி கிடைக்கல அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அதுக்கு பிறகுதான் என்னுடைய மனைவி இப்படிப்பட்ட ஒரு நோயால் அவதிப்பட்டா. என் மனைவியோட 5வது வாக்கியம் கொடூரமானது. அவள் எப்பொழுதுமே தனது அழகை பற்றி பெருமைப்படுவா. என்னை போல அழகி இந்த உலகத்தில் யாரும் இல்லை அப்படின்னு அவள் சொல்லுவா. அது மட்டும் இல்லாமல் நீ ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி, இல்லைன்னா உன்னை போல ஒருத்தனுக்கு நான் கிடைச்சது நீ என்னை வழிபடணும், என்னை நீ வேண்டிக்கணும் அப்படின்னு அவள் சொல்லுவா. இப்படி சொல்லிட்டு நான் எது செஞ்சாலும் அது எரிச்சலா அதை பிடிங்கி தூக்கி போடுவா. இதுதான் ஒரு அவளுடைய அடிமனதுக்குள்ள அவளுடைய ஆணவம் தான் கல்லறைப்பூச்சிகள் அவளை சாப்பிட்டுருக்கு அப்படின்னும் அவர் சொல்கிறாரு. அவளுடைய அழகு அது அவளுக்கு கடைசியாக ஒரு பிரச்சனையாக மாறிச்சு அப்படின்னும் அவர் சொல்கிறாரு. மேலும் இந்த உலகத்தில் அழகு என்பது ஒரு சில காலம் மட்டும்தான். அந்த ஒரு சில காலம் கடந்துச்சுன்னா அவங்களுடைய அழகு முற்றிலும் மாறிடும். ஒவ்வொரு உயிரினத்துக்கும் பிறக்கும்போது அவருடைய அழகு காலம் சிறிது காலம் தான் இருக்கும். அது மனித பிறவியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் சரி, அந்த காலகட்டம் முடிஞ்ச பிறகு அது மற்றவங்களுக்கு அந்த அழகை கொடுத்துட்டு அது போயிடும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. பிறகு மற்றவங்க அனைவருமே சந்தோஷப்படுறாங்க, மகிழ்ச்சி அடைகிறாங்க. அதாவது இவ்வளோ பொறுமையாக இருந்த ஒரு மனிதன் நீ ஒரு மனிதன் இல்லை, நீ ஒரு மகான், அதாவது நீ ஒரு தெய்வத்துக்கு சமம். அதனால தான் அவளுக்கு இப்படி ஒரு தண்டனை கிடைச்சிருக்கு அப்படின்னும் அவங்களாம் சொல்கிறாங்க. இது வேறு யாரும் சொன்னதில்லை, என்னுடைய மனைவி தான் சொன்னான். என்னுடைய மனைவியோட இறுதி காலங்களில் இந்த விஷயத்தையெல்லாம் சொல்லி இதை மற்றவங்களுக்கும் நீ சொல்லு. அதாவது என்னுடைய அழிவு மாதிரி மற்ற யாருக்கும் வர வேண்டாம், அதனால் நான் செஞ்ச தவிர வேறு யாரும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் இறந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எல்லோருமே நீங்கள் பாவ மன்னிப்பு கொடுக்கணும் அப்படின்னும் அவள் சொல்கிறா. அங்கே உள்ள எல்லோருமே அவளுக்காக பாவ மன்னிப்பு கொடுக்குறாங்க. எல்லோருமே இறைவனிடம் அவளுக்காக வேண்டிக்கிறாங்க. இப்போ அந்த பாம்பு பூச்சிகள்லாம் போயிடுது. ஓகே, நம்ம இந்த விட பிரச்சனைக்கிறேன். மீண்டும் அடுத்தது சந்திப்போம். நன்றி, வணக்கம்.